பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பரம்பரையில பாத்தீங்கன்னா நம்ம போட்டோக்கள் சில இடத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, மாட்டிருப்பாங்க. அதாவது எங்க அப்பாவுக்கு அப்பா, எங்க அப்பா, எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம்பரையில ஒரு 3 ஜெனரேஷனோட போட்டோக்கள், ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர்ல 4 ஜெனரேஷனோட போட்டோ இந்த மாதிரிலாம் மாட்டிருப்பாங்க. சரி, நம்ம வெறும் இந்த மாதிரி போட்டோ மட்டும் மாட்டிருக்கிறதுனால அந்த மூதாதையர்கள், நம் முன்னோர்களுடைய அந்த ஆத்மாக்களுடைய ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. இதுக்குதான் ஒரு வழிபாட்டு முறையே வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு தெய்வங்களா அவங்கள நினைப்பாங்க. அவங்க நம்ம பாட்டியா இருப்பாங்க, அந்த வீட்டுல ஒரு அத்தையா இருந்திருப்பாங்க, யாரா வேணா இருந்திருப்பாங்க. நிறைய அந்த குடும்பத்திற்காக செய்தவ ஒரு சொந்த பந்தங்கள்லாம் கூட இருப்பாங்க. இதுக்குதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொங்கல் திருநாளுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் போதே பாத்தீங்கன்னா வீட்டு தெய்வம் படைத்தல் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரம்பரையில அந்த மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம தாத்தா பாட்டி அத்தை சித்தி நிறைய பேர் இருப்பாங்க அந்த வீட்டுல. எல்லாருக்கும் சேர்த்து அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வகையான சாப்பாடும் சமைச்சு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வஸ்திரம், வேட்டி சட்டை புடவை இதெல்லாம் வச்சு படைச்சு யாருக்காவது அந்த வஸ்திரத்தையும் தானமாக கொடுத்துருவாங்க. இது எதுக்கு நம்ம இப்படி பண்றோம் அப்படின்ற ஒரு இதுக்கு தொடர்ச்சியை பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ இறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பிண்டம் வச்சுதான் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். ஏன்? நம்ம அப்பா தாத்தா, தாத்தாக்கு அப்பா, புரியுதுங்களா? 3 தலைமுறைக்கான கர்மா பதிவுகளை நாம சுமப்போம். 3 பரம்பரையை பாத்தீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட காலத்திலயும் எடுத்து பாருங்க. 3 பரம்பரைக்கு அப்புறமா தொடர்ந்து வாழ்ந்த பரம்பரையும் இல்ல, 3 பரம்பரைக்கு அப்புறமா வீழ்ந்த பரம்பரையும் இல்ல. இது ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் இதுக்கு பண்ணியாச்சு. 3ன்றது அந்த பரம்பரையில பாத்தீங்கன்னா அந்த 3 ரொம்ப முக்கியமானது. 3 தலைமுறை கடந்து ஒரு தொழிலையே ஒரு குடும்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அப்படின்னா அந்த 3 பரம்பரை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நம்ம அவங்கள மறக்க கூடாது. ஏன்னா அந்த உயிரணுவோட உயிரணு, அந்த உயிரணுவோட உயிரணு தான் நம்ம தந்தை வழி குலதெய்வம் தான் குலதெய்வமாவே நம்ம வச்சிருக்கோம். இந்த குலதெய்வமாவே உருவெடுக்கிறவங்க யாருன்னு நம்ம முன்னாடி ஒரு பதிவுல பேசியிருக்கோம். நமக்கு பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்துல அந்த குலத்தையே பாத்தீங்கன்னா அந்த கூடார அமைப்புலதான் வாழ்க்கை முறை அப்ப இருந்தது. உங்களுக்கு இந்து சமவெளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாங்க, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாரு, அதுக்கு கீழே தான் அந்த குலமே அங்க உங்களுக்கு தோன்றும். அப்படி தோன்றதுதான் பாஷை எல்லாமே உங்களுக்கு. இப்ப அவர் அந்த குலத்தை காத்தவர்ன்றனாலதான் அவரை தெய்வமாக்கி வழிபட ஆரம்பிச்சாங்க. எனவே குலதெய்வம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப எனக்கு விஷ்ணு குலதெய்வம், சிவன் குலதெய்வம்ன்றாங்க. அது நிச்சயமாக குலதெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது வேணா உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாமே தவிர, உங்கள் பரம்பரையோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாமே தவிர, எவர் ஒருவருக்கும் அந்த பெருமாளோ அந்த சிவனோ குலதெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஐயனாறு, முனீஸ்வரன், பால் முனீஸ்வரன், வீரனாறு, தோழியப்பரு, இந்த மாதிரி பச்சையம்மா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இதுல ஒரு ரொம்ப அந்த குலத்துக்காக பாதுகாத்து அந்த இதுல வாழ்ந்து அந்த குலத்தையே முன்னோக்கி பயணத்துக்கு எடுத்துட்டு போனவங்களா இருக்கிறவங்க தான் குலதெய்வமா அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 தலைமுறைக்கானவர்களை நம்ம வீட்டு தெய்வமா படைக்கும் போது, எங்க அப்பா, என் தாத்தா, என் தாத்தாக்கு அப்பான்னு சொல்லி நம்ம அந்த வீட்டு தெய்வத்தை படைக்கும் போது உங்களுக்கு அந்த ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் அவர்களால் நிச்சயமாக கிடைக்கப்படும். இந்த நம் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாக்க அந்த ஆத்மாக்கள் போய் உடனே இறைவன் அடி போய் சேர்ந்து அங்க போய் அவங்க நமக்காக மன்றாடுவாங்க. என்னோட பரம்பரையில என் குழந்தைக்கு இப்படி நடக்க கூடாது அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய சாப்டரும் கூட. அங்க எத்தனை படிகள் இருக்கு, நம் இறப்பிற்கு பின் நம்ம எத்தனாவது படியை தாண்டினால் அந்த இறைவன் அடி சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணி இதுக்காகவே நிறைய பேர் தன் வாழ்க்கையின் வாழ்நாளே டெடிகேட் பண்ணி இந்த பூமியை விட்டு செல்லும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம் முன்னோர்கள். எனவே வேறொரு பதிவில் அதை இன்னும் டீட்டெயிலிங்கா நம்ம பார்க்கலாம். இனியொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்று செல்வது உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா. வணக்கம்.